श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् शान्ति पाठम्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनिरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது அத்தியாயத்தில் 13வது பகுதி. லவணமேதது தகேவதாயாத் மா பிராதருபசீததாத் இதி சஹ ததா சகாரதம் ஹோவாச்ச யத்தோஷா லவணமுதகேவதா அங்க ததாஹரேதி தத்தாவமிருஷ்யன விவேத யதா விலீனம் ஏவாங்காஸ்யாந்தாத் ஆச்சாமேதி கதமிதி லவணமிதி மத்யாதாச்சாமேதி கதமிதி லவணமித்யந்தாத் ஆச்சாமேதி கதமிதி லவணம் இத்யபிப்ராஸ்யைததத் மோபசீததா இதி தத் ததா சகார தச்சஸ்வத் சம்வர்த்ததே தகும் கோவா சாத்ர வாவ கில தத் சோம்ய ந நிபாலயசேத்ரைவ கிலேதி சய ஏஷோனிமை ததாத்ம்யம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவன் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி கோவாச்ச. ஸ்வேதகேதுக்கு அவர் தந்தை உத்தாலகர் சத் விஷயத்தை பற்றிய ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார், உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஸ்வேதகேது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகா வாக்கியம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை சொல்றாரு. அவன் எனக்கு புரியல அப்படிங்கிறான். அப்போ அவர் ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு அடுத்த சந்தேகம் வருது அவனுக்கு. அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்து அவர் புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் வருது. இப்படி ஒரு சந்தேகத்துக்கும் அவர் ஒரு உதாரணத்தை கொடுத்து ஸ்வேதகேத்துக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னால் இருக்கிற இதுல என்ன சந்தேகம் அப்படிங்கும்போது, காரணத்தில் இருக்கிறது அல்லையும் அத்தனை குணங்களும் காரியத்தில் இருக்கணுமில்ல அப்படிங்கும்போது காரணம் நிர்குணம் போது
காரியத்தில் எப்படி இத்தனை குணங்கள் வருது? காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணும்போது காரணத்தில் எது இருக்கோ அது காரியத்தில் இருக்கணும் இல்லையா? அப்ப பிரம்மங்கிறது காரணம். அப்ப நிர்குண பிரம்மம், குணமற்றது, குணாதீதக எல்லாம் சொல்லிட்டு, காரியம் மண்ணில் என்ன இருக்கோ அந்த குணம் தான் பானையில் இருக்கணும். மண் என்ன கலரோ அதுல தானே பானை இருக்கணும். மண்ணினுடைய தன்மை அதில் இருக்கணும்ல. மண்ணு குளிர்ச்சின்னா அது அதோட தன்மை எல்லாமே பானையில் இருக்கணுமா இல்லையா? மண்ணு தானே பானையா இருக்குது. அப்படிங்கும்போது அழகான கேள்வி. அப்ப காரணத்தில் இருக்கிறதெல்லாம் காரியத்தில் இருக்கணுமா இல்லையா? ஏன் காரணம் என்ன சொல்றோம்? நிர்குணம் சொல்றோம். காரியம் எப்படி இருக்குது? சகுணம் பிரம்மமா இருக்கே, எப்படி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் அவர் ஒரு போன பகுதியில ஒரு உதாரணத்தை கொடுத்து, அதாவது ஆல மரத்தை ஒரு பழத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை உடைச்சு பாருங்கிறாரு. உள்ள சின்ன சின்ன விதைகள் தெரியுது. அதை மறுபடியும் உடைச்சு பாருங்கிறாரு. உள்ள ஒண்ணுமே தெரியலையே. அப்போ ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாத விஷயத்திலிருந்து இத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறது. அதன் மூலியமாக அவர் மாயா தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை அவர் விளக்குறார். அதாவது பிரம்மனை சார்ந்திருக்கிற ஒரு சக்தி, அதுதான் இந்த உலகத்தை படைக்குது. அந்த சக்திங்கிறது ஜடம். அந்த சக்திக்கு பேர் தான் மாயா. இப்ப நான் எழுதினேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கை எழுதுதுன்னு சொல்றோம், நான் எழுதுன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முதல் காரணம் கையில் இருக்கிற ஒரு சக்தி. அது செயல்பட்டா தான், அது கண்ணுக்கு தெரியாது, அது செயல்பட்டா தான் நம்ம எழுதுறோம். அந்த சக்தி என்னை சார்ந்தது. அந்த சக்தி என்னை தவிர்த்து வெளியில இருக்கிறது இல்லை. அதே மாதிரி பிரம்மத்தினுடைய சக்தியாக மாயா, அது அதனுடைய அதுதான் கிரியேட் பண்ணுது. அது 3 குணங்களை உடையது. அந்த சக்தி 3 குணங்களை உடையது, சத்துவ ரஜோ தமோ. அப்ப அதிலிருந்து வருகிற உலகம் அது 3 குணங்களை உடையது. அதனாலதான் சகுண பிரம்மம் அதுக்கு பேரு. இந்த உலகம் ஈஸ்வர தத்துவம், சகுண பிரம்மம் இப்படிங்கிற தத்துவத்தை அவரு போன இதுல பார்த்தோம். இப்ப இதுல என்ன சொல்றாரு? இந்த 13வது ஒரு உதாரணம், நம்ம உதாரணம் என்ன விளக்குறாருன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். இங்க எடுத்துக்கிற உதாரணம் பாத்தீங்கன்னா உப்பு. அப்புறம் போன ஸ்லோகத்துல மந்திரத்துல கடைசியா ஸ்ரத்தாவை பத்தி ஒண்ணு சொன்னாரு. அதையும் நாம இங்க ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஸ்ரத்தாங்கிற ஒரு குணம் கடைசியா சொல்லி முடிக்கும் போது அவரு ஸ்ரத்தைங்கிற ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸ்ரத்தைங்கிறது எது வரைக்கும்? ஞானத்தை பெறுகிற வரைக்கும் பிரமாணத்தில் ஒரு ஸ்ரத்தை இருக்கணும்னு பார்த்தோம். குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. ஏன்னா நாம அனுபவத்துல ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உலகம் நானாவிதானி விதவிதமா இருக்குது, நான் வேறு இந்த உலகம் வேறுங்கிறத அனுபவத்தில் நம்ம சித்தம் நமக்கு. ஆனா சாஸ்திரம் சொல்றது அகம் யோர் என்ன சொல்றது, நித்யகா சாஸ்வதகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க எனக்கு என்ன தெரியுது? நான் ஒரு டெம்பரரி பீயிங், இந்த உலகம் பர்மனண்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் என்னமோ கொஞ்ச நாள் வர்றேன் இருக்கிறேன் போற மாதிரி என்னோட அனுபவத்துக்கு கிடைக்குது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? யூ ஆர் நித்யகா சாஸ்வதகா, யூ ஆர் த சிருஷ்டிகர்த்தா, யூ ஆர் த ஸ்திதிகர்த்தா, யூ ஆர் த லயகர்த்தா. உன்னுள் எல்லாம் ஒடுக்கும் போது நமக்கு அனுபவத்துக்கு முரண்பட்டதாக இருக்குதே. அப்போ அந்த வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அனுபவம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஆனா உண்மையான அனுபவம் என்னன்னு, உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு வேதாந்த வாக்கியேஷு, அந்த ஞானம் பெற்றதற்கு பிறகு ஸ்ரத்தைங்கிறது தேவையில்லை. பிரமாணத்தின் மூலியமாக இந்த ஞானத்தை பெற்றேன்னு தான் தெரியுமே தவிர ஸ்ரத்தைங்கிறது எது வரைக்கும்? பெண்டிங் டிஸ்கவரி. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தைங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் அது ஞானம், பிரமாணம் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம் தான் ஞானத்தை, சாஸ்திரமே பிரமாணம் அப்படிங்கிற உறுதி ஏற்பட்டுமே தவிர ஸ்ரத்தைங்கிறது அங்க இருக்காது அப்படிங்கறத நாம புரிஞ்சோம். இப்போ இந்த ஸ்ரத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 13வது பகுதியில 13வது பகுதியில இப்போ பிரமாணம் இதுல 13, 14 பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு கோரிலேட்டான ஒரு பகுதி. 14வது பகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சங்கராச்சாரியர் பாஷையை எங்க எடுத்தாலும் இதை கோட் பண்ணாம அவரு பாஷ்யம் தாண்டாது. ஒரு பாஷ்யத்தில் இருக்கும். அவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி. இங்க என்னன்னு பொதுவா நம்ம பார்த்துட்டு ஸ்லோகத்துக்கு மந்திரத்துக்குள்ள போலாம். இப்போ இங்க என்ன சந்தேகம், என்ன சந்தேகம் எழுக்கப்பட்டு, முதல்ல என்ன சந்தேகம் பார்த்தோம்? காரணத்தில் இருக்கிறது காரியத்தில் இருக்கணுமா இல்லையா? அப்ப என்ன சொன்னோம்? இல்ல, சக்தி ரூபந்தான் பலவாக மாறுது, பிரம்மத்துக்குள் எந்தவித மாற்றமும் ஏற்படுவதில்லை, அது நிர்குண பிரம்மம். அந்த சந்தேகம் நீக்கினதுக்கு பிறகு இப்போ என்ன சந்தேகம் என்றால்,
இப்ப என்ன சொல்றோம்? சத்து. இங்க வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல பிரம்மம்ங்கிற வேர்டு வராது, சத்து. சதேவ இதகும் அக்ரே ஆசீத்து, அங்கிருந்து சத்துங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுது இந்த சாஸ்திரம். இப்ப சத்து அது என்ன சொல்லுது? சர்வவ்யாபி அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? எங்கும் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா? எல்லா பக்கம் இருந்தா நம்மளுடைய அனுபவம் என்ன? எது இருக்குதோ அது எனக்கு தெரியணும், எது இருக்குதோ அது எனக்கு தெரியணுங்கிறது என்னுடைய அனுபவம். அப்ப பிரம்மம் இருக்குதுன்னு சொல்லுது, ஆனா என்னுடைய அனுபவத்துக்கு அது கிடைக்கிறது இல்லை. அப்போ என்ன? எது அஸ்தி அது என்ன ஆயிருக்கணும்? பாதி. எந்த ஒண்ணு இருக்குதோ அது விளங்கப்பட வேண்டும். எது இருக்குதோ அது விளங்கப்படணும். நமக்கு என்ன அனுபவம்? எது நாஸ்தி அது அங்க இருக்காது. எது நாஸ்தி அது ந பாதி. எது அஸ்தியோ தத்து பாதி. கண்டிப்பா அது விளங்கணும். எது இருக்குதோ அது தெரியணும், விளங்கணும். எது அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நாஸ்தி. எது நாஸ்தி? எது நாஸ்தி அது ந பாதி. ஸோ இந்த டேக் திஸ் டூ சென்டென்சஸ் ஃபார் அவர் விசாரம். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம இப்போ விசாரம் பண்றோம். என்ன சென்டென்ஸ்? எத்து அஸ்தி தத்து பாதி. எது இருக்கிறதோ அது விளங்க வேண்டிய இஸ் மை அனுபவம், எல்லா மக்களுடைய அனுபவம். எது அஸ்தி எது இருக்கிறதோ அது விளங்கப்பட வேண்டும். பாதி. எத்து அஸ்தி தத்து பாதி. எத்து நாஸ்தி எது இல்லையோ அது ந பாதி. எது இல்லையோ அது ந பாதி. இது என்னுடைய அனுபவம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிரம்ம அஸ்தி. என்ன சொல்லுது அடுத்த ஸ்டேட்மெண்ட்? பிரம்ம அஸ்தி போட்டு ஒன். யார் சொல்றது? எப்படி நீங்க டெரிவேஷன் பண்றீங்களோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். பிரம்ம அஸ்தி அப்படின்னு யார் சொல்றது? சாஸ்திரம் சொல்லுது. அப்ப என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் அது என்ன ஆகணும்? பாத்தியா இருக்கணும் இல்லையா? எத்து அஸ்தி தத்து பாத்திங்கிற நான் அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சாஸ்திரம் சொல்றது பிரம்ம அஸ்தி. அப்ப நமக்கு என்ன தெரியல? பாத்திவா அஸ்தினா பாத்தியா இருக்கணுமா இல்லையா? ஆனா எனக்கு அது தெரியலையே. இதுதான் ஸ்வேதகேத்துடைய டவுட், இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய டவுட். அப்ப எது நான் பாத்தி? எது நான் பாத்தி? எனக்கு வந்து நான் பாத்தி எது? பிரம்ம தத்துவம் நான் பாத்தி, நமக்கு நான் பாத்தி. அப்ப என்ன டவுட்? என்னத்துக்கு வந்துடுறாங்க காமன் பீப்புள்? நாஸ்தி நான் பாத்தி, எனக்கு தெரியல, விளங்கல, அதனால காமன் பீப்புள் கடவுள் கண்ணுக்கு தெரியல, அதனால இல்ல. இதைத்தான் இப்ப நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி சாந்தோக்கிய உபநிஷத். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க மண்டையில் அடிக்கிற பகுதி பிரம்மம் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்றது? எது நான் பாத்தி நான் அஸ்தி. இப்ப பிரம்மம் நான் பாத்தி, பிரம்மம் எனக்கு தெரியல, அதனால நாஸ்தி. இதுதான் அவங்களுடைய கடவுள் என் கண்ணுக்கு தெரியல அதனால இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? கடவுள் கண்ணுக்கு தெரியல அதனால இல்ல. கேட்டு பாருங்க, அவங்க அதான் சொல்லுவாங்க. கண்ணுக்கோ காதுக்கோ மூக்கு ஏதோ ஒண்ணு கெட்டுனா கூட அவங்க சொல்லிக்குவாங்க எஸ்ன்னு. மூந்து பார்த்தா கடவுள் தெரியறானா கூட ஓ இருக்கிறாரு. பிரத்யக்ஷ பிரமாணம் மூலியமா அவங்களால கண்ணுக்கு தான் தெரியும், காதுல சத்தம் கேட்டா கூட ஏத்துக்குவாங்க. ஆனா பாவம் நமக்கு இறைவன் வந்து கண்ணுலையும் தெரியுறது இல்ல, காதுக்கும் கெட்டுறது இல்ல, இந்திரிய மூக்கு கெட்டுறது இல்ல, நாக்கு கெட்டுறது இல்ல, தோலுக்கு கெட்டுறது இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பாத்தி பிரம்மம் எடுத்துக்க, இறைவனை எடுத்துக்கலாம், தேவதைகளை எடுத்துக்கலாம், இறைவனை எடுத்துக்கலாம். பிரம்மம் நான் பாத்தி, அதனால என்ன நாஸ்தி. சயின்டிஸ்ட்லாம் இதுலதான் மாட்டுறாங்க. இப்பதான் அதுக்கு சாஸ்திரம் சொல்லுது. 10 வருஷம் விசாரம் பண்ணினாலும் பிரம்ம தத்துவம் புரியலின்னு சொல்றவங்க, புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இதுக்கு 2 பதில் இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா? எது? ந பாத்தி ந அஸ்தி. மாத்திக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டோம். இப்ப எல்லாரும் என்ன சொல்றோம்? ந பாத்தி, அதனால என்ன சொல்றாங்க? ந அஸ்தி, அது விளங்கல அதனால அது இல்ல. அப்போ ஒரு பொருள் இல்ல அப்படின்னா 2 விதத்துல இல்லாம இருக்கும். ஒண்ணு காரணம் அஸ்தி, காரணம் ந பாத்தி. அந்த நிலைக்கு வந்தாலும் அது தெரியாது. காரணம் அஸ்தி, காரணம் இருக்குது, காரணம் ந பாத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விதை காரணம் தானே, காரணம் அஸ்தி, ஆனா அது காரணம் நாங்க என்ன தெரியாது, நமக்கு அதுக்குள்ள மரமெல்லாம் என்ன தெரியாது, விதைக்குள்ள எதுவும் தெரியாது. சோ காரண ரூபத்தில் இருக்கும்போது எப்படி விதைக்குள்ள மரம் தெரியுதா? கட் பண்ணி பார்த்தன அப்படியே குட்டியூண்டு மினியேச்சர் ட்ரீக்கு இது உள்ள தெரியுதா? என்ன தெரியலையே. அதுக்காக அங்க உள்ள மரம் இல்லைன்னு சொல்லலாமா?
இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? கண்ணுக்கு தெரியல, காது கெட்டல, மூக்கு கெட்டல, வாயில போட்டு மென்னா மட்டும் விதைக்குள்ள மரம் தெரிய போகுதா? இல்ல தோல் வச்சு தேய்ச்சா மட்டும் விதைக்குள்ள மரம் இருக்கிறது தெரிய போகுதா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாபாத்தி அதனால நாஸ்தின்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு தெரியல அதனால இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப விதைக்குள்ள என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியல இல்லையா? அப்ப அது மரம் இல்லைன்னு சொல்லிருவியா நீ? இதுதான் ஃபர்ஸ்ட். சோ இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன எடுக்கிறா? காரணம் அஸ்தி, காரணம் இருக்கு, ஆனா காரணம் நாபாத்தி. ஏன் அதுல என்ன பண்றது? விதைக்குள்ள என்ன தெரியும் நமக்கு? இந்திரியத்துக்கு எதுவும் மர விதைக்குள் இருக்கிற மரம் உன்னுடைய இந்திரியத்துக்கு எட்டுதா? கண்ணில் பார்க்க முடியுதா? காதுல கேட்க முடியுதா? மூக்குல நுகர முடியுதா? இல்ல வாயில போட்டு டேஸ்ட் பண்ண மரம் அப்படியே எல்லாம் கொலை பழம் மா விதை போட்டா மாம்பழத்தோட விதை போட்டா மாம்பழ டேஸ்ட்ல தெரியுதா என்ன? எதுவும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை மண்ணை நோண்டி போட்டு தண்ணி ஊத்தி ஒரு 4-5 வருஷம் வளர்த்தினா அப்புறம் ஒரு பூ பூத்து அப்புறம் ஒரு காய் காக்கும், அப்புறம் அறுத்து சாப்பிட்டீங்கன்னா என்ன இருக்கு? மாம்பழம் உள்ள இருந்தது, மாமரம் உள்ள இருந்ததுன்னு தெரியும். இதுதான் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதுதான் பதில். ரெண்டாவது, இப்போ நாம ஒரு பொருள் புரியலின்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்றோம். பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. இப்ப பிரத்யட்சமா ஒன்னை யூஸ் பண்றோம். கண்ணு, காது, மூக்கு, வாய், இதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கறோம். ஏதோ ஒன்னை யூஸ் பண்ணி பார்க்கறோம். நமக்கு அது தெரியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் தெரியுங்களா? பிரமாணத்தை மாத்தி பார்க்கணும். இப்ப டேபிள் மேல இருக்கிறது ஃப்ரூட்ஸ். அது பார்த்தா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்கறோம், அது பழம் மாதிரி தெரியுது. ஆனா என்ன பண்றோம்? தொட்டு we are using next ஸ்பர்ஷம், ஸ்கின், சென்ஸ் ஆஃப் டச். ஃபர்ஸ்ட் விஷயம் யூஸ் பண்ணி பார்த்தோம், பழமா தெரிஞ்சுது, ஆனா அது தவறு. தொட்டு பாத்திரம் என்ன பண்ணிட்டோம்? we are using செகண்ட் பிரமாணம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. முதல்ல கண்ணை யூஸ் பண்ணோம், டேபிள் மேல் இருக்கிறது. தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது மெழுகினால் செய்யப்பட்ட பழம், சாப்பிடுவதற்கு அது உகர்ந்தது அல்ல. அப்ப we are using 2 பிரமாணம். ஒன்னை யூஸ் பண்ணி பார்த்தோம், அதில் நமக்கு சரியான ஞானம் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணிட்டோம்? ரெண்டாவது தொட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த ஞானம் இல்லை, இது மெழுகினால் செய்யப்பட்டது அல்லது பீங்கான் ஏதோ ஒன்றுல செய்யப்பட்டது ஞானம் வந்ததா இல்லையா? அதை போல நமக்கு ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்ணி நமக்கு ஒன்று தெரியலீன்னா நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? உடனே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்றீங்க, அது உங்களுக்கு யூஸ் பண்ணி அது தெரியலன்னு வச்சுக்கோங்க, நாம தவறான பிரமாணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாங்கிற அறிவு இருக்கணும். அந்த ஆர்டிபிஷியலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்கணும்னா எதைத்தான் யூஸ் பண்ணணும்? சென்ஸ் ஆஃப் டச்சை யூஸ் பண்ணாதான் அது ஆர்டிபிஷியலுங்கிற தெரிய போகுது. கண்ணுக்கு அது தெரியாது. அவ்வளோ ரியல் ஃப்ரூட்டை விட அழகா உட்காந்துருக்குதுங்க போது கண்ணுனால என்ன பண்ண முடியாது? முழிச்சு பார்த்தாலும் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அடுத்த பிரமாணத்தை யூஸ் பண்றோமா இல்லையா? டே டு டே லைஃப்ல இதெல்லாம் நடக்குது இல்லையா? கம்மிங் டு பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவம் கண்ணுக்கு எட்டுல, பிரம்மம் அஸ்தின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. நீங்க ஸ்ரத்தையோட அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதுதான் ஸ்ரத்தாங்கிற வேர்டு போட்டுட்டு இங்க சாஸ்திரம் அடுத்த வேர்டுக்கே வருது, டீச்சிங்கே வருது. பிரம்மம் அஸ்தின்னு சாஸ்திரம் சொல்லுது, ஆனா எனக்கு அது நாபாத்தி. உடனே ந அஸ்தின்னு போயிடாத. ந பாத்தின்னு எங்க போயிடாத? ந அஸ்தின்னு போயிடாத. உனக்கு தெரியலங்கிறதுக்காக இல்லைன்னு போயிடாத. ஏன்? ஒரே ஒரு காரணம் சாஸ்திரம் சொல்லுது. இறைவன் சொல்றாரு பிரம்மம் அஸ்திங்கிறது உண்மை. முதல்ல அது ஸ்ரத்தையோட முதல்ல புடிச்சுக்கணும். புடிச்சுக்கிட்டு என்ன வரணும்? நமக்குள்ள வரணும் திங்கிங். என்ன வருது? நான் பாத்தி நான் அஸ்திக்குள்ள போயிடாத. எனக்கு தெரியல அதனால இல்லைன்னு, கண்ணுக்கு இறைவன் தெரியல அதனால இல்லைன்னு போயிடாத முட்டாளே. வேற பிரமாணத்தை எப்படி நீ டேபிள் மேல யூஸ் பண்ணியோ ஃப்ரூட்டுக்கு, அந்த மாதிரி பிரம்மனுக்கு வேற ஏதாவது பிரமாணம் இருக்குதான்னு யோசனை பண்ணு. அந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணி பாரு. அப்ப என்ன? மேபி இருக்கலாம், மேபி இல்லாம. சோ அந்த டேபிள் மேல இருக்கிற ஃப்ரூட்டு மெழுகுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணை யூஸ் பண்ணி பிரயோசனம் இல்லை. சென்ஸ் காதை கொண்டு வச்சா தெரியுமாங்க? மூக்கை கொண்டு வச்சா தெரியுமாங்க அது மெழுகுன்னு? இல்ல நாக்கில் தொட்டு தொட்டு சாப்பிட்டா எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எந்த கரெக்டான பிரமாணம் எது? சென்ஸ் ஆஃப் டச்.
ஸோ அது டேபிள் மேல இருக்கிறது மெழுகுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம கரெக்டான பிரமாணத்தை யூஸ் பண்ணி அந்த ஞானத்தை பெற்றோமோ அதை போல பிரம்மமஸ்தின்னு இறைவன் சொல்றாரு, சாஸ்திரம் சொல்லுது, அதுல ஸ்ரத்தையை வச்சுக்கோ, அதை புடிச்சுக்கோ. எனக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா ந பாத்தி என்ன சொல்லிடாத, ந அஸ்தின்னு சொல்லிடாத, மேபி இன்னொரு பிரமாணத்தை யூஸ் பண்ணி பாரு. அதை போல பிரம்ம தத்துவத்தை ந பாத்தி ந அஸ்தின்னு சொல்லிடாத, அடுத்த பிரமாணம்னு ஒண்ணு இருக்குது, சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் என்னது? பிரமாணம் முதல்ல புரியணுமே. அது இதெல்லாம் பிரமாண ஞானத்தை கொடுக்க கருவிங்கிறது ஈஸியா புரிஞ்சுது, ஏன்னா எல்லாம் உடம்போட இருக்குது. அதனால அது மேல ஸ்ரத்தையெல்லாம் ஒண்ணு அது பாட்டுக்கு 100% 200% ஸ்ரத்தையோட வாழ்ந்து பழகிட்டோம். சாஸ்திரம்ங்கிறது வெளியிலிருந்து வரணும். அப்ப என்ன பண்ணு, சாஸ்திரம் என்ன சொல்லுது, இறைவன் என்ன சொல்ற, சாஸ்திர குரு வேதாந்த வாக்கியத்துல ஸ்ரத்த வச்சு அத பிரமாணமா யூஸ் பண்ணி பாரு, அப்புறம் சொல்லு பிரம்மம் அஸ்திவா நாஸ்திவா. இதுக்குள்ளேயே வராம வெளியில வந்துட்டு கடவுள் இல்லை இறைவன் இல்லை, கடவுள் இல்லை இறைவன் இல்லை, இதுக்குள்ளேயே வர்றதில்லை. என்ன பண்ணணும், அடுத்த பிரமாணத்தை யூஸ் பண்ணணும், சாஸ்திரத்தை ஓபன் பண்ணணும். நாமளே ஓபன் பண்ணக்கூடாது, குரு வேதாந்த வாக்கிய குரு மூலியமாக நீங்க குருவே இங்க பிரமாணத்துக்குள்ள வந்து சிக்கிறாரு. நல்லா யோசனை பாருங்க, குருவே என்னதான் இப்ப பிரமாணம். சோ யாரு குரு பிரமாணம் சொல்லலாம், வேதாந்தத்தை யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க, இப்போ பிரமாணம். அவரை யூஸ் பண்ணு. அந்த சாஸ்திரத்தை வெறும் சாஸ்திரம் பிரமாணம் நீ சொல்லவே முடியாது. இப்ப உபனிஷத் புக்கு வாங்கி ஒரு 10 உபனிஷத்து வாங்கி நம்ம செல்ஃப்ல அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்திரம் தானே அது. இஸ் இட் பிரமாணம்? ஆர் தே பிரமாணம்? ஆர் த புக்ஸ் ஆர் பிரமாணம்? நோ. வச்சு பூஜை வேணா பண்ணிட்டு இருக்கலாம், அது பிரமாணம். ஞானத்தை கொடுக்கிற கருவியாக சாஸ்திரம் இருக்காது. கொஞ்சம் டெப்தா இவ்வளவுதான் என்ன சொன்னா, சாஸ்திரம் பிரமாணம் சாஸ்திர பிரமாணம். இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி சூக்ஷ்மா புரிஞ்சு பாருங்க, சாஸ்திரம் வாங்கி செல்ஃப்ல அடுக்கி வச்சதுனால அது பிரமாணம் ஆகாது. பூஜை வேணா போட்டுக்கலாம், பகவத்கீதை புக்கு வருஷம் ஒரு தடவை பூஜை எடுத்து பொட்டு எடுத்து வச்சு திருப்பி செல்ஃப் வைக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அது பிரமாணம் ஆகாது. அப்ப அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் நீங்க கொடுக்கல, பிரமாணங்கிற பூஜா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கீங்க. பகவத்கீதை புக்குக்கு பூஜா பண்றோம், பொட்டு வைக்கிறோம், திருப்பி எடுத்து அடிக்கிறோம், அடுத்த வருஷம் வரும் ஒரு தொடச்சு பழைய பொட்டெல்லாம் அடிச்சுட்டு புதுசு வச்சு திருப்பி கொண்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ் இட் பிரமாணம்? நோ. அப்ப யார் உள்ள வர்றா, குரு. அப்ப குருவே இங்க என்ன வந்துடுறாரு, இது சாஸ்திரம் சொல்லு, அதைத்தான் சங்கராச்சாரிய பிடிச்சுக்குவாரு. குரு தாண்டா குரு. அவர் குருவா நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்ட, கிளாஸுக்கு உட்காந்துக்கு அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்ட, சாயங்காலம் என்ன சாப்பிட்ட, எனக்கு கொஞ்சம் கொண்டாந்து தரையா, நான் அங்க போகணும், என்னை கூட்டிட்டு போறியா, இந்த நாயங்கள் பேசிருக்கிற குரு கிடையாது. 2 மந்திரம் சொல்லித்தர கத்துக்கோ, வாழ்க்கையில கஷ்டமா ஓடிவா சாமி, வரி இந்த மந்திரத்தை சொல்லு, உனக்கு இது சரியாயிரும். அவரு குரு அல்ல. அவரை குரு, அவர் மந்திரத்தை சொல்லி கொடுக்கிற குரு, வேதாந்த குரு. உபனிஷத்துக்கள் சாந்தோக்கி உபனிஷத்து சொல்லி கொடுக்கிற குருன்னு அர்த்தம். அப்ப அவர் என்ன ஆகிறார், இப்ப பிரமாணம் எங்கிருந்து வருது பாருங்க, என்னுடைய பிரத்யக்ஷம் வேற பிரம்மம் நான் பாத்தி. அதனால என்ன முடிவு பண்ணிடாத, நாஸ்தி முடிவு பண்ணிடாத, வேற பிரமாணத்தை யூஸ் பண்ணி பாரு. டேபிள் மேல எப்படி கை தொட்டு பார்த்தியோ அடுத்த பிரமாணத்தை, அது மாதிரி வேற பிரமாணத்துக்கு வா. எது பிரமாணம்? அப்பதான் ஸ்ரத்தா. அப்ப அதை நம்பு. அதை முதல்ல என்னதான் பண்ணணும், ஸ்ரத்தையா ஏத்துக்கிட்டு அந்த பிரமாணத்தை யூஸ் பண்றதுன்னா என்ன. இப்ப என்ன சொல்லிட்ட, சாஸ்திரங்கிறது வேற புக்கு கிடையாது. அப்ப குரு. அப்ப குருனா தினம் போய் அவர் கால் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கும்பிடு போட்டு ஒரு தட்டை நிறைய பழத்தை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டா அது பிரமாணம்? குரு அப்ப பிரமாணமா என்ன? நோ. நிறைய பேர் அதையும் ஃபாலோ பண்றாங்க. தீபாவளினா ஒரு விசேஷம்னா போய் சுவாமிஜி ஏன்னா சுவாமிஜிங்க சன்னியாசியா இருக்காங்களா, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துக்கிறார் வீட்டுல. அப்போ அவர் பிரமாணமா நீங்க யூஸ் பண்ணல. அவர் இருப்பாரு, அவர் பிரமாணம் தான், ஆனா நீங்க என்னவா யூஸ் பண்ணல, அவர் பிரமாணமா யூஸ் பண்ணல. எதுக்கு? நமஸ்காரம் பண்றதுக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அனுகிரகம் பண்றதுக்கும் கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கும் சில பிரச்சனைகளை சொன்னா அவர் தீர்த்து வைப்பாரா, அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் பிரமாணமாக மாட்டார். எப்ப அவர் பிரமாணமாகிறாரு, 5 மணிக்கு கிளாஸ்ல உட்கார்ந்து சாந்தோக்கி உபனிஷத்துல ஸ்வேதகேது என்ன கேட்கிறான், உத்தாலகர் என்ன பதில் சொல்றாரு, அவனுக்கு டவுட் வருது, அவர் திருப்பி என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயம், அந்த ஞானம் நம்மளோட அந்த மயத்துக்கு ஞான யோகத்துக்குள்ள போகணும். இதுக்கு பேரு ஞான யோகம்.
அந்த ஞான யோகத்துக்குள்ள யூ ஆர் கனெக்டிங் யுவர் செல்ஃப் வித் தட் யுஜ்யத்தே. எதோட? ஞானத்தோட. யுஜ்யத்தே. ஒரு ஞானத்தை நீங்க என்ன பண்ணிக்கிட்டே வரீங்க? இப்போ ஒரு கிளாஸ்லையும் உங்களை நீங்கள் அந்த ஞானத்தோடு இணைத்துக் கொள்கிறீர்கள். அதுக்கு பேர் ஞான யோகம். சிரவணம் மனனம் அது எக்ஸ்பிளைன் பண்ண போகும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் போகும். ஞான நிஷ்டை அதுல இணைச்சுக்கிட்டா அதான் என்ன ஆவார் அவரு? குருவுக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸையே நீங்க தான் கொடுக்குறீங்க, குரு கொடுக்க முடியாது. நல்லா பாருங்க, சிஷ்யன் தான் குருவுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கறான்? பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்து, அது பிள்ளையார் சொல்லி அவரு தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு உட்கார்ந்து, அதுக்கப்புறம் என்ன போகணும்? விசாரம் விசாரம் விசாரம், டே பை டே டே பை டே டே பை டே. ஏன் டே பை டே டே பை டே? அத்தனை வாசனை பதுக்கி வச்சிருக்கிறோம். என்னென்ன? பிரம்ம ந பாதி ந அஸ்தி, பிரம்ம ந பாதி ந அஸ்தி. பிரம்ம எத்தனை ஒரு ஜென்மத்திலையா? இதுக்கு முன்னால எத்தனை ஜென்மம் புல்லாய் பூடாய் சிங்கமா புலியாய் பிறந்தமோ அப்பெல்லாம் மனிதனாய் பிறந்தமோ அப்பெல்லாம் என்ன பதிவு பண்ணி வச்சுட்டோம்? பிரம்ம ந பாதி ந அஸ்தி. இப்படி பதிவு பண்ணி வச்சிட்டீங்களா? அதை என்னதான் பண்ணி ஆகணும்? டே பை டே டே பை டே டே பை டே வகுப்புகள் கேட்டு கேட்டுத்தான் விபரீத பாவனை, விபரீத ஞானம். நீங்க ஒரு ஞானத்தை பெற்றிருப்பீங்க, சாஸ்திரம் சொல்றது அதுக்கு இதுக்கும் விபரீதமா இருக்கும். அதை வெளிப்போடுவதற்கு என்ன பண்ணி ஆகணும்? டே பை டே நம்ம என்ன பண்ணணும்? அதை பிரமாணமாக குருவை வேத சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரத்தையுடன் டே பை டே அதுக்குண்டான குவாலிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டு கிளாஸ் கவனிச்சு அந்த ஞானத்தை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தோடு நான் இணைய வேண்டும். இல்லைன்னா கிளாஸ் வாட்டு போயிட்டு இருக்கோம், வாழ்க்கை வாட்டுக்கு இந்த பக்கம் போகும். ஒன்று கிழக்க போனால் ஒன்று மேக்க போயிட்டு இருக்கோம். கிளாஸ் நான் 10 உபநிஷத்து 8 உபநிஷத்து 3 உபநிஷத்து 4 உபநிஷத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் மாமியத்தெல்லாம் தாங்க முடியலைங்க, வாய் முடிஞ்சு போச்சா? எது இந்த பக்கம் சாஸ்திரம் போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் நாம போயிட்டு இருக்கிறோம். ஏதோ நான் படிக்கிறேன், அப்படியே இல்லை. எப்போ சரீர அபிமானம் இருக்குது அப்போ நாம் அதிலிருந்து விடுபடணுங்கிற முயற்சி, தவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் வாழ்க்கையோடு வேதாந்தம் சேர்ந்து போகும். வாழ்க்கை வேறு வேதாந்தம் வேறு அல்ல. வாழ்க்கையே வேதாந்தம், வேதாந்தம் தான் வாழ்க்கையே. இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு வர ஞானி. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. வேதாந்தம் தான் லைஃப், லைஃப் தான் வேதாந்தம். இப்போ இவர் என்ன சொல்றாரு? இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுங்களா? இப்ப என்ன 2 பாயிண்ட் சொன்னோம். ஒண்ணு, ஒரு தெரியல அப்படின்னா அது இல்லைன்னு முடிவு பண்ணிடாத. சில சமயம் காரண ரூபமாக உனக்கு தெரியாமல் இருக்கலாம். விதைக்குள்ள மரம் இருக்கா? அது ஒரு பாயிண்ட், மெயின் பாயிண்ட். அதுதான் இந்த ஸ்லோகத்துல மந்திரத்துல. அடுத்த மந்திரத்துல என்ன சொல்லுவாரு? யூ ப்ளீஸ் யூஸ் நெக்ஸ்ட் பிரமாணம்டா. ஏன் உன்னையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறேன்? அடுத்து தொட்டு பாரு. இது ஆர்டிபிஷியலா நேச்சுரல் தொடு. இதுதான் சொல்லுது சாஸ்திரம். அது பாருங்க, தொட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்றது இல்லை, நானே அறிகிறேன், நானே அறிகிறது. அந்த வீட்டில் ஓனர் ஏங்க இது மெழுகினால் செய்யப்பட்ட பொம்மைங்கிறதெல்லாம் அது ஞானமே அல்ல, அது பிலீஃப். உங்களுக்கு அதுக்கு ஞானம் ஆகல, பிலீஃப். ஸோ பிலீஃப் வில் நாட் ஒர்க். நான் தொட்டு பார்த்து எனக்கு என்ன ஏற்படணும்? இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்டு. அப்ப ஐ எம் யூசிங். இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று தெரியல அப்படின்னா உடனே இல்லைன்னு சொல்லிடாத, இன்னொரு பிரமாணத்தை யூஸ் பண்ணு. அது ஒன்று யூஸ் பண்ணு. கண்ணில் தெரியலையா? காதல் யூஸ் பண்ணி ஏதோ பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் முடியலன்னு உனக்கு முடிவு பண்ணும்போது யூ யூஸ் குரு, சாஸ்திர குருவை பிரமாணமா யூஸ் பண்ணு. பிரம்ம என்ன ஆயிரும்? பாத்தி. பிரம்ம பாத்தி ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லுவ? பிரம்மாஸ்திய பிரம்ம பாத்தி. எனக்கு அது விளங்கிருச்சு, அதனால என்ன சொல்ல போற? பிரம்மமஸ்தி நீ சொல்லணும். சாஸ்திரமா குருவோ சொல்றது இல்ல, நீயா சொல்லணும். எஸ் பிரம்ம பாத்தி, அதனால பிரம்ம அஸ்தின்னு நீ சொல்லணும். தட் இஸ் ஞானம். அதுல நிக்கிறது ஞான நிஷ்டை. புரிஞ்சுங்களா? இதுதான் அவர் என்ன உதாரணம் எடுக்கிறார். இப்போ உப்பு எடுக்கிற கம்மிங் டு திஸ் மந்த்ரா, அழகான ஈஸியான, இதை விட ஒரு ஈஸியான உதாரணம் கொடுக்க முடியாது. எது? ந பாத்தி ந அஸ்தி. அது இல்லை, அதுக்கு எனக்கு தெரியல அதனால இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அதை முதல்ல நெகேட் பண்ணுவார். எது இல்லைன்னா, எதுவும் கண்ணுக்கு காதுக்கு எட்டு உடனே என்ன சொல்லக்கூடாது? இல்லைன்னு சொல்லக்கூடாது. என் கண்ணு கெட்டல காது கெட்டல அதனால இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீயாட்டம் முட்டாள் எதுவும் கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல விளக்குறாரு. என்ன சொல்லுவாரு இந்த மந்திரத்துல? ரொம்ப ஈஸியா இருக்கும், கான்செப்ட் தான் விளக்குது. முதல்ல ஸ்வேதகேது கம் ஹியர். எஸ் டாட்.
டேக் டம்ளர் ஆஃப் வாட்டர், ஒரு டம்ளர் தண்ணி எடு, அதில் உப்பை போடு. சாயங்கால நேரம் கூப்பிட்றாரு, சாயங்கால நேரமாக வந்து ஒரு டம்ளர் எடு, உப்பை போடு, ஒரு ஸ்பூன் உப்பை போடு, கல் உப்பை போடு, நல்லா கலக்கு. ஆக்கிட்டியா, கொண்டே வச்சிரு, தட்டை போட்டு மூடி வச்சிரு, போயிடுவான். எல்லாம் ஒரு விளையாட்டு கடை கடை கடைன்னு மாறிட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில் போயிட்டு வச்சுட்டு உடனே போயிடா, திரும்பி காலைல வாம்பாரு, தண்ணி எடுத்துட்டு காலையில் வா, அதே தண்ணியை காலைல எடுத்துட்டு வா, டம்ளரை பாரு, பார்ப்பான். உப்பு எங்க இருக்கு? உப்பு இல்லையே அப்படிமா. உப்பு இல்லையே, உப்பு தெரியலையா? தெரியலப்பா, உப்பு எங்க டம்ளர் தெரியலையே, தண்ணி தான் தெரியுது, உப்பு தெரியலையா? ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வெயி, யூஸ். கண்ணில் தெரியலையா? யூஸ் ஆனதர் பிரமாணம். ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வெயி. அப்பா உப்பு இருக்கு. அப்போ உப்பு தெரியலங்கிறது ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்ண. நான் வந்து டேபிள் இருக்கிற இதை வச்சு அன்னைக்கு நாள் சொல்லி கொடுத்தேன். இதைத்தான் நாங்களாம் அப்படி அப்படியே கதை மூட்டி கண்ணுக்கு அதை வச்சு வேற யாரையே சொல்லுவோம். இதுதான் மெயின். என்ன சொல்றாரு? வாக்கு வச்சியா? அப்பா உப்பு இருக்கு. அப்போ உப்பு கண்ணுக்கு தெரியலங்கிறக்காக உப்பு இல்லைன்னு எப்படி சொல்லக்கூடாதோ அது ராங்கோ, அதை போல பிரம்ம தத்துவம் இறைவன் கண்ணுக்கு தெரியலங்கிறக்காக இல்லைன்னு சொல்லிடாத முட்டாளே. நான் சொல்றேன், அது அவர்லாம் சொல்ல மாட்டாரு, அது அங்கேன்னு கூப்பிடுறாரு, குழந்தைன்னு தான் கூப்பிடுவாரு, முட்டாள்னு சொல்ல மாட்டாரு. குழந்தாய், இந்த குழந்தை புத்தியில் அதை எடுத்து எதுக்கு அப்படி கூப்பிடுறாரு? குழந்தைக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், கண்ணுக்கு தெரியல அதனால இல்லை, போய் பந்து எடுத்துட்டு வா, அது அங்கே இல்லை, ஏன்னா என் கண்ணுக்கு தெரியல, அது அந்த பக்கம் விழுந்திருக்கும், எட்டி பார்க்காது. அந்த மாதிரி குழந்தையாக செயல்படாதே. அப்ப கடவுள் இல்லைங்கிறவங்கள யாரு? குழந்தைகள்ங்கிற சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதெல்லாம் குழந்தை, அதுகளுக்கெல்லாம் அவ்வளவுதான் விவரம். என்ன பண்றது? வளர்ந்திருக்கு 7 அடி 6 அடி 5 அடி 4 அடி 4 அடி வாழ்ந்திருக்கும் இந்த உலகத்தில் 50 வருடம் 60 வருடம். பட் ஸ்டில் தே ஆர் சைல்ட். என்னங்க பண்றது? அவங்களெல்லாம் பெட்டர் லக், நெக்ஸ்ட் பர்த் ப்ரே பண்ணிக்கிங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது இறைவன் கண்ணுக்கு தெரியலங்கிறக்காக இல்லைன்னு முடிவு பண்ற ஜென்மமாக நான் பிறக்காமல் சிந்தித்து செயல்படுற என்ன சாஸ்திரத்தை நோங்கணும், ஈஸ்வர தத்துவத்தை படிக்கிறதுன்னு லேசா படித்து நான் தெரிந்து கொள்ளட்டும்னு நாம என்னதான் பண்ணலாம்? அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமே தவிர நாம் அவங்களை திருத்தவோ மாத்தவோ முடியவே முடியாது. இறைவனாலேயே முடியலிங் போது நம்மளாம் சுச்சுபீஸ் இல்லைன்னு சொல்றியாப்பா, சரி வச்சுக்கோ. ஆர்குமெண்ட்டுக்கு வரையா? என்கிட்ட பிரமாணம் இருக்குது, இறைவன் இருக்கான்னு சொல்றக்கு என்கிட்ட பிரமாணம் இருக்கு. உங்ககிட்ட என்ன பிரமாணம்? அவனுக்கு பிரமாணம் என்ன புரிய போறதில்ல, விட்டுறது நல்லது. இப்போ இந்த மந்திரத்தை மீனிங் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் போகலாம். எழுதிக்கிங்க. லவணம் உப்பு. இப்ப நான் சொன்னதை அப்படியே வேர்டு பை வேர்டு பார்க்குறோம். அவ்வளவு. உப்பு உதாரணம், லவணம் உப்பு. ஏதத்து இந்த, உதகே தண்ணீரில், என்ன பண்ண? லவணத்தை இந்த தண்ணீரில், உதக்கேன தண்ணீரில் சப்தமி, என்ன பண்ண? அவதாய போடு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு டம்ளர் நான் சொன்ன மாதிரி டம்ளர் எடுத்துட்டு வா, தண்ணி கொண்டு வா, உப்பை போடு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அவதாய போடு. அத்த பிறகு, மா அத்தனா பிறகு, ஆஃப்டர். மா என்னிடம். பிராத்தக, பிராத்தர் இருக்கா, அது பிராத்தக காலையில். உபசீததாக, அழகான வேர்ட். உபசீததாக. May you come back. காலையில அந்த தமிழாரோட திரும்பி வாங்குறாரு. உபசீத தாகா, may you come back. தாகா லோட்டு, may you come back. இதி க்ளோஸ் த கொட்டேஷன். எப்பவுமே இதி வந்து என்ன அர்த்தம்? இதை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்னன்னு? லவணம் ஏதத்து உதக்கே அவதாய
உப்பு எடுத்து இதுல போடு, தண்ணியில போடு, தண்ணி இந்த உப்பு எடுத்து இந்த தண்ணீரில் போடு. அப்ப தண்ணீர்னா ஒரு டம்ளர்லயோ கப்லயோ இருக்குன்னு அர்த்தம். போட்டியா? என்னிடம் எப்பவா இப்படியே வச்சிரு இல்லையா, கொண்டுட்டு போ. திரும்பி காலையில், அப்ப என்ன சாயங்காலம் பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், இல்ல மத்தியானம் பேசிட்டு இருக்காங்களோ தெரியாது. நீ காலையில் பிராத்தக உபசீதாக்கா, திரும்பி என்னிடம் வா. அவன் என்ன பண்ணா? சக, சகனா ஸ்வேதகேது, மறந்துடக்கூடாது. ஸ்டூடெண்டோட பேரு ஸ்வேதகேது, அப்பா பேரு உத்தாலகர். ஸ்வேதகேது என்ன சொல்றான்? சகனா இந்த இடத்துல சக இஸ் ஈக்குவல் டு ஸ்வேதகேது. அவன் என்ன பண்றான்? ஹ ததா, அவ்வாறு செய்தான். முடிஞ்சு போச்சு எல்லாம். ஹ ததா, அவ்வாறு செய்தான். எப்படி? உப்பை போட்டு கலந்து போனா, திரும்பி கொண்டாந்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சக்கார, சக்காரனா செய்தான். ததா சக்கார, எஸ் சக ஹ ததா சக்கார, அவன் அவ்வாறு சொன்னபடி செய்தான். உப்பை போட்டு கலக்கனா, போயிட்டான், திருப்பி காலில் வந்துட்டான்னு அர்த்தம். எல்லாமே ஷார்ட்டா முடிச்சாச்சு. தம் ஹோவாச்ச, இப்ப யாரு தம்மு? குரு, அப்பா. ஹோவாச்ச உதாரம், கூறுகிறார். தம் ஹோவாச்ச, உத்தாலக. தம் மீன்ஸ் pronoun goes to உத்தாலக. உத்தாலக ஹோவாச்ச, அவனிடம் கூறினார். என்ன கூறுறாரு? எத்து, தோஷா. தோஷா மீன்ஸ் நைட். எந்த லவணம் உதக்கே, லவணம்னா உப்பு, உதக்கேனா நீரில், தோஷானா லாஸ்ட் நைட். இரவில் எந்த உப்பை, உதக்கே தண்ணீரில், இரவில் எந்த உப்பை, கரெக்டா போட்டு எழுதணும். இரவில் எந்த உப்பை எங்க கரைச்ச? உதக்கே தண்ணீரில் அவாதாக என்ன இட்டாயோ, எதில் இட்டாயோ. அது என்ன ஆயிடுச்சு? அங்க கூப்பிடுறார் குழந்தை. எஸ் அவாதாக, எதிரிட்டாயோ. அடுத்த வேர்டு அங்க, அங்கன குழந்தாய். தத்து, அதை. ஆகரேத்தி, கொண்டு வா, எடு. ஆகரேத்தின்னு அதை எடு, உள்ளுக்கு ரூப எடு. ஆகரேத்தி, அதை எடுத்து வா, என் கையில கொடு. எப்படி வேணா மீனிங் எடுத்துக்கலாம். கொண்டா இப்படி கேட்கறோம் இல்லைங்களா, அந்த உப்பு எடு, கையில கொடு அப்படின்னு அர்த்தம். அவனு என்ன பண்றான்? பாவம் பாக்குறான், அப்பா எடுக்க சொல்றாருன்னு அவனு பாக்குறான். அதை எடுத்து வா, கையில கொடு அப்படிங்கிறார். ஆகனா கையில் கொடுக்குறது சொல்லுவா, எடுத்துட்டு வான்னு சொன்னாலும் வருது. ஆகரேத்து, ஆகரேத்து இதி, ஆகர இதி, எஸ் ஆகரேத்தி. தத்து ஆவமிருஷ்ய ந விவேத. தத்து, தத்துனா அந்த இடத்துல உப்பு. தாவம் ரிஷ்ய ந விவேத, அவனு தேடுறான், கிடைக்கலை. தேடினான், கிடைக்கவில்லை. கண்ணில் தேடி பார்க்கறான், கையூட்டு பார்க்கறான், எதுலையும் கிடைக்கலன்னு அர்த்தம். உப்பு அங்க அவனுக்கு கிடைக்கவில்லை. ந விவேத, வித்து அந்த இடத்துல தாத்து வந்து பாத்தீங்கன்னா வித்து தான், ப்ரிஃபிக்ஸ் வந்து வி வந்திருக்குது. அவனால் அதை அறியவில்லை அப்படின்னா கண்ணுக்கு சிக்கல, கைக்கும் சிக்கல, அறியவில்லைன்னு அர்த்தம். விவேத வித்து, அறியவில்லை. உடனே என்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க? கடவுள் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. யதா விலீனம், அடுத்த செகண்ட் மந்திரம் கிடைக்கலையா? யதா விலீனம், அங்க ஏவம் அங்க, அங்க மறுபடி கூப்பிடுறார் குழந்தை. இவ்வாறு, ஏவம் என்ன? இவ்வாறு, அதை முதல்ல கொண்டாந்துக்கணும். அங்க ஏவம் குழந்தாய், இவ்வாறு. யதா விலீனம்,
யதா எவ்வாறு கரைத்து விட்ட உப்பு, விலீனம்னா கரைஞ்சு போனதுன்னு அர்த்தம். விலீனம் லவணம்னா கரைந்து போன உப்பு. விலீனம் குழந்தாய் கரைத்து விட்ட உப்பு இப்ப கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு என்பதால் அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏவம் அங்க அஸ்ய அடுத்த வேர்டு ஏவம், அந்த பிரிக்கும் போது அந்த வேர்டை ஏவம் அங்க அஸ்ய அந்தாத்துன்னு பிரிக்கணும். ஏவம் அங்க அஸ்ய, அஸ்யா இருக்கா டபுள், அப்ப அஸ்ய அந்தாத்துன்னு பிரிக்கணும். சமஸ்கிருதத்தில் பிரிச்சா மட்டும்தான் கரெக்டா மீனிங் கிடைக்கும். பழகிக்கணும். சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டாங்கிறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. அப்போ அந்தாத்து நீ என்ன பண்ணு, நீரினுடைய அதாவது குழந்தாய் கரைத்து விட்ட உப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டுட். இல்லைன்னு அர்த்தம் வச்சுக்காத. என்ன பண்ணு, அந்தாத்து அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அவர் 3 இடத்துல தண்ணி குடிச்சு பார்க்க சொல்றாரு, ஒரு இடத்துல இல்லை, மேல் பகுதியை. அதுதான் அந்தாத்துனா நீரினுடைய மேல் பகுதி. அதுல ஆச்சமணியம் பண்ணிப்பார். ஆச்சமணியம் என்னங்க, ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாயன். ஆச்சமணியம் பண்ணு என்ன பண்ணுவீங்க, ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் எடுத்து வாயில் ஊத்துறதுக்கு பேர் ஆச்சமணியம். ஆச்சா, என்ன பண்ணாரு, ஆச்சாமேத்தி ஆச்சமணியம் பண்ணிப்பாருன்னு அர்த்தம். ஆச்சாமேத்தினா ஒரு டிராப் எடுத்து ஊத்துன்னு அர்த்தம், ஆச்சமனம் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ நீ எந்த இடத்துல இருக்கிற தண்ணிய மேல ஒரு டம்ளர்லயோ பாத்திரத்திலயோ மேல டாப்ல இருக்கிற தண்ணிய எடுத்து ஆச்சாமேத்தி குடிச்சு பாரு, ஒரு டிராப் எடுத்து குடிச்சு பாரு, சுவைத்து பாருன்னு அர்த்தம். கதமீதி கேட்கிறார், எப்படி இருக்கு கதம், எப்படி இருக்குது? இது வரைக்கும் கதம்ங்கிறதோட யார் முடிஞ்சது, அவங்க அப்பா பேசணும் முடிஞ்சது. கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கணும். கதம் இதிங்கிறது அவங்க அப்பா, பையன் சொல்றான். ஓப்பன் கொட்டேஷன் என்ன வேர்டு வரும், லவணம், அவ்வளவுதான். அவன் பையன் சொல்றது லவணம். ஓப்பன் த கொட்டேஷன், க்ளோஸ் த கொட்டேஷன். உள்ள என்ன இருக்கணும், லவணம். இத்தினா கொட்டேஷன் அர்த்தம். அவன் பையன் என்ன சொல்றான், உப்புப்பா அப்படிங்கிறான். உப்பு, நாமளா இருந்தா உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான் அது உப்பு. ஒரே வார்த்தை. பையன் என்ன சொல்றான், உப்பா இருக்குப்பா. ஓகே, அவர் இன்னும் விளக்குறாரு. ஏன்னா சர்வவியாபின்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அந்த உப்பு டாப்ல மட்டும் இல்ல, நடுவுல மட்டும் இல்ல, எல்லா பக்கம் சர்வவியாபிங்கிறதுக்காக தான் அடுத்த வேர்டு வருது. என்ன சொல்றாரு, மத்தியாதாட்சமாத்தி, நடுவுல இருக்கிற பகுதியை குடிச்சுப்பாரு, ஆச்சமனம் பண்ணிப்பாரு. ஆச்சமிதி எதை, மத்தியாதாட்சாமிதி, நடுவில் இருக்கிற தண்ணிய ஒரு டிராப் எடுத்து ஆச்சமணி பண்ணிப்பாரு, குடிச்சுப்பாரு, ஆச்சமனம் செஞ்சு பாரு. ஆச்சாமேத்தி ஈஸியான சான்ஸ்கிரிட் தான். கதமிதி இப்ப எப்படி இருக்கு, கதமிதி கேக்குறார். கதம் இத்தி வந்தா க்ளோஸ் த கொட்டேஷன் பண்ணிக்கணும். கதம் எப்படி இருக்குடா, லவணமிதி. யார் சொல்றா, அடுத்த இத்தி பையன் சொல்றான். அப்பா உப்புப்பா, அதுதான் அது லவணம். அப்பா உப்பு இருக்கு. அதோட அவர் நினைக்கல, உப்புன்னு சொல்லிட்டானா, லவணமிதி. அடுத்து சொல்றாரு, அந்தாத்து கடைசி பகுதியில் வாட்டர், ஆச்சமேத்தி குடிச்சு பாரு. ஆச்சாமேத்தி கதமீத்தி, கதமோட முடிச்சுக்கணும், க்ளோஸ் த கொட்டேஷன். இப்ப எப்படி இருக்கு, அந்தாத்து அடியில் இருக்கிற பகுதி குடிச்சு பாரு, ஆச்சமன் பண்ணிப்பாரு. இப்ப எப்படி இருக்கு, அவன் என்ன சொல்றான், கதமீத்தி லவணம். இது எப்படி இருக்குதோ நிக்கிறார். அவன் என்ன பதில் சொல்ல, கதமீத்தி இது அபிப்ராசிய. அடுத்த வேர்டு வருதா, அபி பிராசிய ஏதத், அபிப்ராசிய ஏதத்து அத. என்ன சொல்றாரு, எப்படி இருந்தது, அச்சா அபிப்ராசிய அப்படின்னா கொண்டு வெளியில ஊத்திட்டு வாங்குறாரு. வெளியில் ஊற்றி விட்டு வா. இதை ஏத்தத்து பிறகு, அதுக்கு பிறகு என்ன சொல்ல, அத்த
பிறகு ஏத்தத்து இதை தண்ணி இருக்கு இல்லையா, அபிப்பிராசியன சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் வெளியே ஊத்திட்டு வான்னு அர்த்தம். மே யூ டூன்னு அர்த்தம். அபிப்பிராசிய ஊத்திட்டு வந்துட்டியா, கம் சிட் டவுன், ஐ வில் டூ உபதேசம். பிராக்டிக்கல் செஷன் ஓவர். இப்ப என்ன வந்துருச்சு, தியரி ஐ வில் டீச் யூ, லிசன் டு மீ வெல். பாருங்க எப்படி சொல்றாரு, மா உபசீததாக, உபதீசன உபதேசம் செய்ய போறேன், நல்லா உட்காந்து கேட்கணும். என்னடா காலங்காத்தால தண்ணி எடுத்து உப்பு எடுத்து குடிங்கிறாரு, கீழே கொண்டு ஊத்துங்கிறாரு, அவன் பாவம் உட்கார்ந்து இருக்கான் சந்தேகம் தீர்க்கிறாரு அப்படின்னு. மா நான் என்ன பண்றேன் உனக்கு, ஐ எம் கோயிங் டு என்ன சொல்லலாம், எக்ஸ்பிளைன் கமிங் பேக் அப்படின்னு அர்த்தம். போய் ஊத்திட்டு திரும்பி வாடான்னு அர்த்தம். ஊத்திட்டு அப்படியே போயிடாத, கம் பேக், தண்ணி ஊத்திட்டு கம் பேக். ஏன், ஐ வாண்ட் டு டூ உபதேசம் டு யூ. தியரி இஸ் ஓவர், சரி பிராக்டிகல் இஸ் ஓவர், தியரி ஸ்டார்ட் பண்ணது கிளாஸ், தியரி செஷன். இது தத்த ததா சகார அப்படின்னா அவன் அவ்வாறு செய்தான். கொண்டு தண்ணி ஊத்திட்டு படிக்கிறதுக்கு ரெடியா வந்து உட்காந்துட்டான். இதி அப்படின்னு இந்த இடத்துல க்ளோஸ் அவருக்கு சொல்லிடுறாரு, ஊத்திட்டு வான்னு சொல்றாரா, அதோட இதி க்ளோஸ் கொட்டேஷன். தத்த ததா சகார, சொன்னபடி அவன் செய்தான். அவ்விதம் ஸ்வேதகேது செய்தான். கொண்டு தண்ணி ஊத்திட்டான், மறுபடி வந்து படிக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டான். அப்ப அவர் சொல்றார், திஸ் இஸ் த டீச்சிங் ஆஃப் உத்தாலகா. பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, தத் சஸ்வத் சம்வர்த்ததே. அதுல என்ன இருக்குது, தத்து அந்த தண்ணியில் என்ன இருக்குது, லவணம் நிச்சயமாக இருக்கிறது. தம் கோவாத் சாத்திர, மீண்டும் கூறுகிறார். என்ன இது, அந்த தம் அவனிடம், தம் அவர் மீண்டும் கூறுகிறார். என்ன சொல்றாரு, அத்திர அப்படின்னா இங்கு, அந்த தண்ணியில் அத்திர கோவாச்சன்னு சொல்றாரு. அங்கு அத்திர என்ன, இங்குன்னா அத்திரன்னா இங்குன்னு அர்த்தம். இங்கு அந்த தண்ணீரில் என்ன இருக்குது, லவணம் நிச்சயமாக இருக்கிறது. வர்த்ததே, கண்டிப்பாக உப்பு அதுல இருக்கிறது. மீண்டும் கூறுகிறார் அர்த்தம். வாவகில தத் சோமிய, கூப்பிடுறார் சோமிய. முதல்ல அங்கன்னு கூப்பிட்டாரு, இப்ப சோமியன்னு கூப்பிடுறாரு. சோமிய பிரியமானவனே, வாவகில தத்து, தத்து வாவகில தத்து அதுனா அதுபோல இங்கு சத்து மீனிங். அதுபோல கில, அதுபோல இங்கு சத் விஷயம், புரிஞ்சுக்கோ சோமிய. இது மாதிரிதான் சத் விஷயம் எங்கும் வியாபித்து இருக்கிறது. எப்படி டம்ளருக்குள்ள இருக்கிற உப்பு கண்ணுக்கு தெரியல, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியுது உள்ள இருக்கு, வேற பிரமாணம். டேஸ்ட் பண்ணி கண்ணுல தெரியல, அப்ப வேற அப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உள்ள இருக்குதுன்னு தெரியுது. அது எங்க இருக்குது, உப்பு டம்ளர்ல மேல் பகுதியில. உலகத்துல வந்து கோயிலுக்குள்ள மட்டும் கடவுள் இருக்கிறார், இமயமலையில் மட்டும் கடவுள் இருக்கிறார், கைலாசத்தில் மட்டும் கடவுள் இருக்கிறார். அதைத்தான் ஒரு அழகாக ஊசி போடுறாரு. என்னென்ன மேல குறிச்சியா, அங்க மட்டும்தான் இருக்கிறாரா, கைலாசத்தில் மட்டும், வைகுண்டத்துல மட்டும்தான் இருக்காரா, கோயில்ல மட்டும்தான் இருக்கிறாரா, ஒவ்வொருவரிடமும் கடவுள் இருக்கிறார். அதாவது சர்வ வியாபின்னு என்ன, என்னையும் இறைவன் வியாபித்திருக்கிறார்னு புரிஞ்சு சொல்றாரு. அந்த உப்பு கண்ணுக்கு தெரியல, ஆனா டம்ளர்ல இருக்கிற தண்ணி முச்சூட்லயும் என்ன இருக்குது, ஒரு H2O மாலிகுலோட என்ன சேர்ந்துருக்குது, சோடியம் குளோரைடு. சயின்ஸ் தெரிஞ்சா படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, எப்படி கலக்குது ரெண்டும். ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன், அங்க சோடியம் அங்க குளோரைடு, இது பிளஸ் இது மைனஸ், அது அங்க பிளஸ் இது மைனஸ், பிளஸும் மைனஸும் சேர்ந்துக்கும், அங்க பிளஸும் மைனஸும் சேர்ந்துக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, அது சொல்யூஷன் படிச்சிருப்பீங்களா இல்லையா. சொல்யூட், சால்வெண்ட். எது சொல்யூட்டு, உப்பு சொல்யூட்டு, தண்ணி வந்து சால்வெண்ட். ரெண்டையும் கலந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். படிச்சுமா இல்லையா சின்ன வயசுல. அதுதான் அப்போ அந்த உப்பு அது எங்க இருக்குது நம்ம சொல்லலாம், இறைவன் சத்து. கண்ணுக்கு தெரியல, டம்ளர்ல பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, கையில விட்டாலும் கையில சிக்கல, கண்ணில் பார்த்தாலும் தெரியல. அப்ப அதுக்குண்டான பிரமாணம் நாக்கில் எடுத்து வச்சுப்பாரு. அப்ப எங்க இருந்தது உப்பு, சர்வ வியாபி, தண்ணி ஃபுல்லா வியாபி. அப்போ உலகத்து எங்க வேணாலும் அவர் தான் இருக்கிறாரு. கோயில்ல மட்டும் இருக்கிறாரு,
ரிஷிகேஷ்ல மட்டும் இருக்கிறாரு, இமயமலையில மட்டும் இருக்காரு, கைலாசத்துல மட்டும் இருக்காரு, வைகுண்டத்துல மட்டும் இருக்காருன்னு சொல்லலாமா? ஆனா இதை படிச்சுட்டு சொல்றவங்க இருக்காங்க பார்த்திருக்கீங்களா? சாந்தோக்கிய உபநிஷத் படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க? வைகுண்டத்துல மட்டும்தான் இருக்கார் ஒரு குரூப், நோ 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 கைலாசத்துல மட்டும்தான் இருக்கார் இன்னொரு குரூப். என்னத்தை படிச்சாங்க என்னத்தை புடிச்சாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் என்ன சொல்றாரு பாருங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கைலாசத்துல கொண்டு ஒருத்தர் பிக்ஸ் பண்றாங்க இறைவனை, இன்னொருத்தர் வைகுண்டத்துல கொண்டு ஒருத்தர் பிக்ஸ் பண்றாங்க. என்ன நடக்குது? இதை சரியாக நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரண படிச்சிருக்க பாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய மகான்கள் இதை தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்த சர்வ வியாபினாய் என்னுடைய உடம்பையும் வியாபித்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நாட் ஒன்லி கைலாசம், வைகுண்டம், இமயமலை இதெல்லாம் இல்ல, என்னுடைய ஒரு சர்வம் என்னங்க, என்னுடைய உடம்பும் சர்வத்துக்குள் அடக்கம். பூர்ணம்னா என் உடம்பு தனியா வச்சுட்டு அப்படியே உலகத்தை பார்ப்பீங்களா என்ன? என் உடம்புல யாருதான் இருக்கா? இறைவன், பிரம்ம தத்துவம். சோ என்ன சொல்றாரு? தத்து சோமியா, அத மாதிரி நீ புரிஞ்சுக்கோ. டம்ளருக்குள்ள உப்பு கண்ணுக்கு தெரியாது, அது டம்ளர் ஃபுல்லா வியாபகம் பண்ணிருக்கு. தண்ணீர் ஃபுல்லா, டம்ளர் சொல்லக்கூடாது, தண்ணீர் ஃபுல்லா வியாபகம் பண்ணிருக்கும். அதை போல் இறைவன் எங்கும் சர்வவியாபின்னு சொல்லி கொடுக்கிறார் தன் பையனுக்கு. எப்படிப்பட்ட அப்பா! ஒவ்வொரு அப்பாவும் இந்த மாதிரி இருந்தால் உலகம் எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை இப்படி சொல்லி கொடுத்தா உலகம் சொர்க்கம். உலகம் தான் இந்த உலகம் என்னவா இருக்கும்? சொர்க்கம். சொர்க்கத்தில் இருக்கவங்களும் திரும்பி பார்ப்பாங்க, ஆகா பூமிதான் சொர்க்கம். ஏன்னா ஒரு வீட்லயும் இந்த டீச்சிங் நடந்து ஏங்க இது நம்ம கலாச்சாரங்க ஒவ்வொரு வீட்லயும் இந்த டீச்சிங் நடந்தது. நம்ம பாரத பூமியில் நடந்த விஷயம். இது மித்தோ கற்பனையோ அல்ல. ஒரு வீட்லயும் ஒரு ஊர்லயும் ஒவ்வொரு என்ன சொல்றது டிஸ்ட்ரிக்ட்லயும் இது நடந்து கொண்டு இருந்தது. என்ன சொல்லி கொடுத்தாங்க? கடவுள் இல்லைன்னு. இப்ப குழந்தைங்க நாம சாமி கும்பிடுன்னு சொல்றோம், உடனே இந்த குழந்தைங்க என்ன சொல்லுது? எங்க காமி, நீ தினம் சாமி கும்பிட்டு இருக்கல, சாமி உனக்கு என்ன கொடுத்தது? நீ தினம் அழுதுட்டு இருக்கிறீல்ல, நம்ம தான் வேலை பொழப்பில்லாம எதுக்கு எடுத்து அழுகுறமா? அதை வேற பார்த்துதா என்ன? எப்ப பார்த்தாலும் நீ சேடாத்தான் இருக்க, எப்ப பார்த்தாலும் நீ அழுதுட்டு இருக்கிற, இல்ல கவலைப்படுற. ஏன் உனக்கு நீ கடவுள் கும்பிடுறியா இல்லையா? உனக்கு என்ன கொடுத்தது? ஒண்ணு கொடுக்கல, கும்பிட்டு ஒண்ணு கொடுக்கல, நான் கும்பிடாமே இருந்துக்கிறேன். இந்த லாஜிக் பேசுது குழந்தைங்க. என்ன பண்ண போறீங்க? How will you correct them? It's your duty. How will you correct those people? How will you give them ஞானம்? எப்படி கொடுப்பீங்க? அவங்க அப்பா பாருங்க, எடுத்துட்டு வாடா உப்ப கொண்டாந்து வெயி, எப்படி சொல்லி கொடுக்குறாரு? We must enough qualified to teach our kid. Then only நம்ம குழந்தை பெத்துக்கணுங்கிற சாஸ்திரம். உனக்கு சொல்லி கொடுக்கிற தகுதி இருந்தா கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து சொல்லி கொடு. தகுதி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு குரு கிட்டயாவது அனுப்பு. முதல்ல நீ குரு கிட்ட போகணுமே, அப்பதானே உள்ள குரு கிட்ட போகும். எனக்கு நம்மளுக்கு குருவை தவிர எல்லா விஷயத்துக்கும் டைம் இருக்கு, குரு கிட்ட வர நமக்கு டைம் இல்லைன்னா அது என்ன பண்ணும்? இன்னும் நீங்க 8 அடி வாங்கிங்கன்னா அது 16 அடி பாய்ச்சி போயிட்டே இருக்கு. நீங்க 8 அடி எங்க வாயறீங்க? உலக விஷயங்கள். நீங்க 8 அடி வாங்கி உள்ள போயிட்டீங்களா, அது என்ன பண்ணுது? 16 அடி தாண்டி உங்களுக்கு மேல அது போயிட்டு இருக்கு உலக விஷயங்கள். இந்த பக்கம் திரும்பி ஐயோ என் குழந்தைக்கு சாமி பத்தியே வரமாட்டேங்குதே, கடவுள் நம்ப மாட்டேங்குதே, கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸ் போய் பேசுது. ஸ்கூல்ல போனா கம்ப்ளைண்ட், ஐயோ எங்க ஸ்கூல் குழந்தைங்க ஏகப்பட்டது போய் டீச்சர் சொல்றாங்க, ஐயோ எங்க ஸ்கூல் குழந்தைங்க ரொம்ப போய் பேசுறாங்க. இந்த அந்த ஏஜுக்கு ஒரு கிளாஸ் சொல்லி, ஐயோ இந்த ஃபுல்லா போய் தான் பேசும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எதை கேட்டீங்கன்னாலும் கை தூக்கும். துளசி செடி வச்சியா அப்படின்னு கேட்டா, யார் யார் வீட்டுல துளசி செடி இருக்குன்னு கேட்டோம்னா ஒரு 400 குழந்தைய உட்கார்ந்துருது, 400 கை தூக்கும். ஆனா ஒரு வீட்டுல கூட துளசி வச்சு தண்ணி ஊத்துல யாருமே. அந்த மாதிரி பொய்ங்கிறது சகலமா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பிராக்டிகலா நாங்கள் அனுபவிச்சோம். அப்புறம் மிரட்டி இந்த மாதிரி பயமுறுத்தி பொய் பேசாதீங்க அப்புறம் ஒரு கை கூட தூக்கல. எங்க 2-3 வீட்டுல இருக்கு, ஆனா எங்க அம்மா தான் தண்ணி ஊற்றுவாங்க, நான்லாம் இது வரைக்கும் ஊத்துனது இல்லை. அப்புறம் துளசி செடி ஆக்சிஜனை கொடுக்கும், கிட்ட போனேன்னா உனக்கு மேக்சிமம் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப காலை எந்திரிச்சனை குளிச்சுட்டு போய் தண்ணி ஊத்தினா உனக்கு மேக்சிமம் ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா ரத்தத்துக்குள்ள நிறைய ஆக்சிஜன் போகுதா, நீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா பிரிஸ்கா இருப்பியா, மிஸ் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா புரியுமா, எதுவுமே மறக்காதா, அதனால ஊத்து. இப்படிவா சொல்லி கொடுக்கணும். அதை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க முடியும் இல்லாதனால நிறைய பேர் வீட்டுல துளசி செடியே இல்லை, பரிதாபம். நிறைய பேர் வீட்டுல இல்லை. அப்போ இந்த ஒரு எதுக்கு நாம அதை பண்றோம்? முதல்ல பேரண்ட்ஸ் should be well equipped with that துளசி ஞானம், கலாச்சார ஞானம். ஏன் வைக்க சொல்றோம் வீட்டுல, எதுக்கு தண்ணி அது கேட்கும். நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கலேன், 400 குழந்தைகளை 300 குழந்தைங்க செடி வச்சு தண்ணி ஊத்துற நாளைக்கு ஒரு 100 குழந்தைங்க அதை இருக்கட்டும் போகட்டும்.
300 குழந்தைகளுக்கு வாய்ப்பு, அதாவது இந்த சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுக்காததுனால 300 குழந்தைங்க சஃபர் ஆச்சு. 100 குழந்தைங்க ஊத்தாது விட்டுருங்க, நீங்க ஒதுக்கிடுங்க. அது என்ன சொன்னாலும் கேட்காது, நீங்க தான் சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா 400ல 390 வைக்கும், ட்ரை பண்ணும். அதுல 300 வச்சிரும், 90 அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுரும். இதுதான் சைக்காலஜி ஆஃப் த கிட்ஸ். 300 குழந்தைங்க ஏன் வைக்கல வீட்டுல துளசி செடி? சொல்லி தரல, நம்ம கலாச்சாரத்தை சொல்லி தரல. அதனால உடம்புக்கு எவ்வளவு நல்லது. இப்ப எப்ப வந்தது கொரோனா வந்தப்ப பாருங்க, எல்லாம் பொறிச்சு பொறிச்சு பொறிச்சு. அவன் யாராச்சும் ஒருத்தன் கண்டுபிடிக்கணும், இந்த துளசியில இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொரோனாவே அது எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு அவனாச்சும் 2000 மைலுக்கு இருக்கிறவன் யூடியூப்ல போடணும். அப்ப போய் பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவோம். நம்ம கலாச்சாரம் தெரியாது. அதே யூடியூப்ல வந்தது 2000 மைலுக்கு அந்த பக்கம் சொல்லிட்டானா அது உண்மை. இப்ப நம்ம வீட்டுல சொல்லியிருப்போம், சளி பிடிச்சா அதை 2 பொறிச்சு வாயில படு, ஒரு டோலா 650 போட்டா வலி போகுது, ஒரு சளி மருந்து சிட்ரிசின் போட்டா சளி நல்லா இருக்கு, இது எதுக்கு இந்த பொறிச்சு இது என்ன வரும்போது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஏன்? இதுதான் பிரச்சனை. அதான்ப்பா இப்படி நடத்துறான்னு பாருங்க, எப்படி சொல்லி கொடுக்குற பையனுக்குன்னு பாருங்க. இது கற்பனை கிடையாது, கல்பிதம் கிடையாது, இட்ஸ் அ ஃபேக்ட். புரியுதுங்களா? அப்பா எவ்வளவு எக்யூப்ட் வித் நாலேஜ். என்னது, ஒரு தடவை சொல்லி கொடுத்து புரியாம 2வது தடவை சொல்லி கொடுத்து 9 தடவை அவரு தத்துவமசி மகா வாக்கிய உபதேசத்தை செய்யறார் பொறுமையா. இப்ப என்னாச்சு? அப்பதான் சொல்லி கொடுத்தேன், சும்மா கேட்காது. அப்ப மண்டையில் என்ன புரியலையா? கொட்டு அடி. அப்ப என்ன நடக்குது? இப்ப என்ன கத்துக்கிறோம்? 9 தடவை அந்த பையன் வந்து டவுட் கேட்டாலும் எனக்கு புரியலின்னு சொன்னாலும் பொறுமையா நான் எப்படி, அதுதான் நீங்க செரிஷவர் வேல்யூ கடைசி கிளாஸ் எடுத்து பாருங்க. ஹூ இஸ் a true குரு? ட்ரூ டீச்சர்னா யாரு? குட் டீச்சர் வேறீங்க, ஸ்கில்டு டீச்சர் வேற, ட்ரூ டீச்சருங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அது பாத்தீங்கன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் தான் டீச்சரு. ஆனா நம்ம அது வேதாந்தத்துக்கு வராதவங்களுக்கு புரியறதுக்காக நம்ம அந்த மாதிரி கொண்டு போனோம். ஸ்ரோத்ரியம் நான் இப்படி இருப்பான், கூட பிரம்மனிஷ்டம்ங்கிறது அந்த லவ் ஃபார் டீச்சிங் இருக்கணும். அவன் தான் டீச்சர், அவன் பிஎட் எம்எட் எல்லாம் படிச்சிருக்கலாம், அந்த லவ் ஃபார் டீச்சிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட். ஸோ எதுக்கு வரேன்னா இந்த மாதிரி டீச்சிங் உங்க அப்பா வரும் 9 தடவை சலிக்காம சொல்லி தராருன்னா ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்ட குரு சலிக்காம சொல்லி தருவாங்க. அவங்க தான். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? சலிச்சுக்குவாங்க. உனக்கு எத்தனை சொல்லி தருது, 9 தடவை சொல்லி கொடுத்துருமா, 2 2s are 4 உங்க குழந்தைக்கு நீங்க 9 தடவை சொல்லி கொடுத்துருங்களா மட்டும் யோசனை பாருங்க. நமக்கு அந்த பொறுமையில இருக்காது. ஏன்? we don't have love for teaching. skill, திறமை of teaching is different, knowledge is different, teaching skill is different, love for teaching is different. இந்த 3 யாருக்கு இருக்கோ அவன் தான் ட்ரூ டீச்சர். ஏன் வரேன்னு சோதைக்காத, அப்பா கரெக்டா டீச்சரா வந்ததுனால நான் இதை ஜாயின் பண்றேன். இஸ் a true teacher. எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் அடுத்த எக்ஸாம்பிள் எப்படி புரிய வைக்கலாம் அந்த குழந்தைக்கு, இதை சொல்லி பார்க்கலாமா, அதை சொல்லி பார்க்கலாமா, திட் இஸ் ட்ரூ டீச்சர். ஆச்சுங்களா? என்ன சொல்ல அடுத்த மீனிங் எழுதிக்கலாம். ந நிபாலயசே அத்ர ஏவம் கிலேதி, ஆனால் இங்கு இருக்கிறது. கண் பார்க்கவில்லை. நிபாலேசன கண் பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு? கண் பார்க்கல, ஆனால் இங்கு கிலேதி இருக்கிறது. உப்பை உன் கண் பார்க்கல, ஆனா உப்பு இங்க இருக்குது. இதோட இது முடிஞ்சு அடுத்த முக்கியமான மந்திரம் 14வது பகுதி. அதுல வந்துங்க நீ என்ன பண்ணு, இவர் என்ன சொல்லி, இப்ப வந்து ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்ணி ஒன்று கிடைக்கல அப்படின்னா நீ இன்னொரு பிரமாணத்தை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கம் அங்கே வருது. அதை சொல்ல 13 14 கம்பைன்டு. அடுத்த கிளாஸ்ல நம்ம 14 ஆரம்பிக்கலாம். அதாவது அங்கே என்ன சொல்லுவாருனாங்க, ஒரு ஒரு காந்தாரங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சகுனியோட ஊர் நாடு, காந்தார நாடு. அவன் தான் சகுனி அங்கே வாழ்ந்தவன், மேல ஆப்கானிஸ்தான். அங்கிருந்து வந்தவனை அந்த அதாவது காந்தார நாட்டில் இருக்கிறவன ஒருத்தனை கண்ணை கட்டி கொண்டாந்து ஒரு ஆள் கந்தாரம் வரும். அதை நம்ம காந்தாரம் எடுத்துக்கலாம். தமிழ்ல வந்து காந்தாரம் சொல்லுவோம், சமஸ்கிருதத்தில் கந்தாரம் சொல்லுவோம். கந்தார நாட்டு அரசன் தான் அந்த மாதிரி அவன் சகுனி. இப்ப நாம இங்க என்ன சொல்லுவாருன்னா, அவனை வந்து கண்ணை கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு விட்டுரு. அதாவது ஒரு கண்ணை கட்டி கூட்டிட்டு வராங்க இல்லைங்களா திருடனிலாம், அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. ஒரு கந்தார நாட்டில் இருக்கிறவனை அவர் சும்மா ஒரு பேருக்கு சொல்றாரு கந்தார நாடுன்னு. கந்தார நாட்டில் இருக்கிறவனை கண்ணை கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு விட்டுறணும்.
கொஞ்சம் தூரத்துக்கு அவன் வாழ்ற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே கூட்டிட்டு வந்து அப்படியே விட்டுரு. அவன் என்ன பண்ணுவான்னு பாரு. கிழக்குல, மேற்குல, வடக்குல, தெற்குல. ஏன்னா யாரு கேட்கறக்கு அது ஆள் இல்லாத ஊருன்னு சொல்றேன், இடம்னு சொல்றேன். ஏன்னா எங்க காந்தா நாட்டுக்கு எப்படிங்க போறதுன்னு அவன் சொல்லி கொடுத்துருவான், போயிடுவான். ஆள் இல்லாத காட்டுல, நடு காட்டுல கொண்டு விட்டுருங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு யோசனை பண்ணிடாங்கிறாரு உங்க அப்பா. என்ன பண்ணுவான்? கொஞ்சம் தூரம் கிழக்குல போய் பார்ப்பான், அப்புறம் மேற்குல போவான், அப்புறம் வடக்குல போவான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அது இல்லையே, அது நம்ம வெளியில போற டவுட் வந்துடும். அப்ப மேற்குல போவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? கத்துவான், யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, நான் வெளியில போகணும். கொஞ்ச தூரம் முயற்சி பண்ணி பார்ப்பான், அப்புறம் கத்துவான். அது எப்படி? ஓங்கிய குரலில் பிரத்யங்கு, ஆதார, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா தேசையும் சொல்லிடுவார் சமஸ்கிருதத்துல. எல்லா பக்கம் ஓடி ஆணித்த கத்து. கடைசியில் என்ன பண்ணுவான்? கத்துவான், யாராவது இருக்கீங்களா. சம்சார சக்கரத்தில் மனிதன் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கை ஓட்டுறோம். அப்படி இருக்கும்போது அங்க ஒருத்தர் வருவார், வந்து கண்ணை கட்ட பிரிச்சுட்டு, குரு கண்ணை கட்ட பிரிச்சுட்டு கத்தும் போதுதான் குரு வருவார். சொல்லி கொடுங்கன்னு கேட்டாதான் குரு வருவார். அவரா வந்து நீ கண்ணை கட்டிட்டு வா சாமின்னு சொல்ல மாட்டார். எல்லாம் சூக்ஷ்மம், எவ்வளவு விஷயங்கள் உள்ள வருதுன்னு பாருங்க. அவர் வந்து கண்ணை கட்ட பிரிச்சுட்டு, முதல்ல கண்ணை கட்ட பிரிக்கணும். முதல்ல பாத்துக்கு. அப்படியே போ சாமி, கொஞ்சம் தூரம் 100 அடி கிழக்கவோ அப்புறம் மேற்கவோ வடக்கோன்னு சொன்னா கண்ணை கட்டி தான் என்ன பண்ணுவான்? முதல்ல என்ன பண்றாரு? கண்ணை அவுத்து விடுறாரு. முதல்ல வழி கண்டுபிடிக்கணும்னா கண்ணை அவுக்கணும், அஜ்ஞானம் விலகணும். அப்புறம் என்னது? அவனுக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு? நீ வந்து கண்ணை அவிழ்த்துட்டு அவர் சொல்லுவாரு என்னன்னு, இந்த திசையில் செல்லு, காந்தார நாடு வரும். ஒரு கிராமத்திலிருந்து கிராமாத்து கிராமம் வேற வரும். இந்த சமஸ்கிருதம் அடிக்கடி நம்ம எழுதிட்டு இருப்போம், கிராமாத்து கிராமம். அவன் ஒரு இந்த கிராமத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு தாண்டி போனேன்னா உன்னுடைய நாடு வந்துடும். யாரு சொல்லுவா? பண்டிதகா, மேதாவி, அவரு ஞானி. கந்தர்வ நாட்டை அவன் அது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கந்தர்வ நாட்டை அடைகிறார். அதை போல பிரம்மம் அஸ்தின்னு சொல்லிடாத. யார்கிட்ட போய் அந்த எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணு? குருங்கிற பிரமாணத்தை யூஸ் பண்ணு. சாஸ்திர குருவை யூஸ் பண்ணு, பிரமாணத்தை யூஸ் பண்ணு, வகுப்புகள் அட்டன் பண்ணு. அவன் அடைகிறான். குருவை உடையவன் ஸ்ரத்தாவான் லபத்தே மாதிரி குரு. இங்க என்ன சொல்லுது சாஸ்திரம்? ஒரு வாழ்க்கையில ஒருத்தங்க குருன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவன் அடைஞ்சிடுவான். குருனா வேதாந்த குரு, சாண்டிங் சொல்லி கொடுக்குற குரு, பூஜை சொல்லி கொடுக்குற குரு, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்குற குரு அவங்க அல்ல. வேதாந்தத்தை வெறும் பகவத்கீதையவே சொல்லி கொடுத்துருக்க குரு, உபனிஷத்துக்கள் சொல்லி கொடுக்கிற குரு, அவன் அடைகிறான். யார் எதை அடைகிறான்? காந்தார நாட்டை அடைகிறான். காந்தார நாடுன்னு என்னது? பிரம்ம. அவன் அடைகிறான். தன்னை இழந்தவன் திரும்ப எங்க போறான்? தன்னிடத்தில் சேர். அதான் தன்னை தான் அடைதல் தான் என்னது வகுப்பு. நம்ம எங்கெங்கயோ நம்மளை தொலைச்சிட்டோம். திருப்பி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், எங்கெங்கயோ என்னை நான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். இப்ப எங்க திரும்பி அவன் எங்க வர்றான்? அந்த குரு காட்டி வழிகாட்டி கொடுத்துதான் வர முடியும். தன் வீட்டை, தன் நாட்டை அடைகிறான் போது இங்க என்னது? என்னுடைய சொரூபத்தில் நான் வந்து என் சொரூபத்தை இழந்து எதையோ நான் நினைச்சிட்டு இருந்த கண்ண நானு, காத நானு, மூக்கு நானு, இந்த வீடு நானு, என் பையன் நானு, என் புள்ள நானு, ஐயோ எல்லாம் அகங்காரம் எல்லாம் நான் எல்லாத்தையும் விட்டு நான் எங்க வரேன்? நான்கிற என்னுடைய சொரூபத்தில் வந்து எதுவரை இதிலிருந்து விடுபடவில்லையோ அது வரைக்கும் எப்படி சம்சாரத்தை கஷ்டப்படுறோமோ அதே போல அவன் எது வரைக்கும் அந்த வழி தெரியாமல் காமிக்கிற ஆள் இல்லாத வரைக்கும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அதே போல் குரு வாழ்க்கையில் கிடைக்காதவர்கள் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதைத்தான் இவரு ஸ்வேதகேத்து சொல்றார். ஒரு குரு உனக்கு இருக்கிறவங்க தான் வழி கண்டுபிடிப்பாங்க. குரு இல்லாதவங்க, வாழ்க்கையில குரு இல்லாதவங்க அடைய தன்னை அவனடைய இருக்கு, வேறையாதான் அடையிறதில்ல, அவனை அடைவதற்கு குரு அவசியம்னு சொல்லி முடிக்கிறார். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான பகுதி. நான் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சொல்லிட்டேன் ஷார்ட்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது விசாரம் நிறைய போகும். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.